அம்மா யார் பாரு இந்த அம்மா? இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். போய் படிச்சுட்டு வருது. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரீச் பண்ணவே முடியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர். நம்ம 10வது வருஷம் தமிழ் ஸ்கூல் பிளானிங் தான். எல்லாரும் எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நான் சும்மா பின்னாடி ஒரு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. உங்களை இடையில 2 தடவை தமிழ் ஸ்கூல்ல பார்த்தேன். போனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. இப்ப கூட பாருங்க, நீங்க போனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்படி என்னதான் போன்ல பாக்குறீங்க? அதுவா, இப்பதான் ஏதோ இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கு தெரியும்ல. அதுல ரீல்ஸ்னு ஒன்று இருக்கு மலர். செம்மையா இருக்கு. ஒன்று பார்த்தா நிறைய ரீல்ஸ் வந்துட்டே இருக்கு. ஐயோ, அதை பார்த்துட்டே இருந்தா டைம் போறதே தெரியல. அப்படியா? என்னென்னமோ சொல்றீங்க போங்க. இன்ஸ்டாகிராம்ன்றீங்க, யூடியூப்ன்றீங்க, ரீல்ஸ்ன்றீங்க, ஒண்ணுமே புரியல. அப்படின்னா என்னமா? இது உலக நடிப்பு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சும்மா ஒரு விளம்பரம். அது சரி சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்மளும் கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணலாமா? பண்ணிட்டா போச்சு, வாங்க போலாம். நெக்லஸை கடன் வாங்கி போட்டிருக்கும் பெண்களே, இந்த ப்ரோக்ராமுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நிற்கும் ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. என்னவா இருந்தா என்ன, இது சொக்க தங்கம். ஓ, சொக்க தங்க சௌந்தர்யாவா? இல்ல, கரீனா சோப்ரா. ஆடவரவா? எங்க கொஞ்சம் அந்த கரீனா சோப்ராவை கூப்பிடுங்க பாப்போம். கூப்பிட்டா போச்சு. யோ ஆப்பரேட்டர், ஒழுங்கா ரீல்ஸ் ஆடியா போடியா? நீ கூட 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுறாங்களோ? சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. சரி மலர், போய் குளிச்சிட்டு வாங்க, ரெடி ஆகுங்க, நம்ம ஷாப்பிங் போலாம். குடிக்கலாம் வேணாமா, வாங்க பாத்துக்கலாம். பார்த்துக்கலாமா? குளிக்காம ஷாப்பிங் வர போறீங்களா? ஐயா, அட, சேலை கட்டினா போதும், வாசம் தன்னால வரும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? வாசம் வருதா வரலையான்னு வாங்க பார்ப்போம். இங்க பாருங்க உமா, உங்களை விட நான் தான் ரீல்ஸ் நல்லா பண்றேன். அடப்பாவி, இல்ல நான் தான் நல்லா பண்றேன். இப்படி பேசிட்டு என்னடா அப்பா? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கூட்ட வேண்டியதான் பஞ்சாயத்தை கூட்டணும். எனக்கு என் முன்னாடிக்கு ஏன்னா சண்டை வருது? பஞ்சாயத்து புருஷ முன்னாடி சண்டை வருது, சண்டை அதை பேசிட்டாங்க. சகத்துங்கிற அதை பேசி நம்ம பஞ்சாயத்து பால் தர வச்சுட்டாரா? ஊரு புறா போய் சொல்லிட்டு அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால் தர பஞ்சாயத்து ரசம் முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு தாரா ரூபா. பஞ்சாயத்து
எனக்கு காலேஜ் படிக்கிறதுல இருந்து ஒரு குட்டி ஆசை, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு. அப்படியா? சரி, உங்க ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு. இவ்வளவு நேரம் காமெடியா ரீல் பார்த்தோம்ல, இப்ப உங்களுக்காக ஒரு டான்ஸ் ரீல் பண்றோம். அமெரிக்காவில் இருக்க உனக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? என்ன மலர், உங்க பாட்டுக்கு நின்று ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, இந்தியா கால் பேசுனாவே போதும், யாராவது ஒருத்தராவது வந்து உனக்கெல்லாம் என்னப்பா, நீ ஜாலியாக இருக்க, உனக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையாவது பேசிடுறாங்கம்மா. என்னது ப்ராப்ளம் இல்லையா? நான் சொல்ற கேளுங்க. உடம்பு சரியில்லைனா பக்கத்து கடையில 2 இட்லி வாங்கி சாப்பிட முடியுமா? இல்ல நம்ம பசங்க எவ்வளவு கடுப்பேற்றினாலும் அவங்க நிம்மதியா திட்ட முடியுமா? அப்புறம் மழைக்கு ஒரு அல்ல அவசரத்துக்கு ஒதுங்க முடியுமா? யார் வீட்டு முன்னாடியாவது பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி போலீஸ் கூப்பிடுவாங்க. ஒரு வீட்டு வேலைக்காவது ஆள் வைக்க முடியுதா நம்மளுக்கு? அது என்னமோ உண்மைதான்மா.